ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் டைட்டில் கொடுத்து அதுக்கான சோர்ஸ் கோட் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் அவங்க கேட்ட மாதிரி இந்த 4 டிஃப்ரெண்ட் டைட்டிலுக்கு சோர்ஸ் கோட் அதை எப்படி நீங்கள் உங்கள் லோக்கல் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணலாங்கிறத சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், செகண்ட் ஒன் வந்துட்டு ஏஐ பவர்ட் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட்ங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ் ஃபார் பிக் மார்க்கெட் சேல்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் உடைய கிரேடிங் சிஸ்டம்காக கேட்டிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு டொமைன், ஃபார் எக்ஸாம்பிள் ரோபோட்டிக்ஸ், பிபிஏ, பிஎஸ்சி, அப்படி இல்லாட்டி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், இது ரிலேட்டடா உங்களுக்கு ஃப்ரீ ப்ராஜெக்ட் வித் கோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனல்ல ப்ராஜெக்ட் வித் கோட்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அதுல செக் பண்ணி பாருங்க. இது ஒரு ஸ்பெசிபிக் டைட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபார்மர் டு கன்சியூமர், இல்லை கிளினிக்கல் லெபார்டரி சிஸ்டம், ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இல்லை இ காமர்ஸ் கிரியேட்டர், அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் டைட்டில் கேட்குறீங்கனாலுமே நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணும்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. ஸோ ப்ராஜெக்ட் டைட்டில்ஸ் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஸ்டாம்போட தான் ப்ரொவைட் ஆயிருக்கு. டைம் ஸ்டாம்ப்னா எந்த நிமிஷத்துலேருந்து எந்த நிமிஷம் வரையும் என்ன டாபிக் பேச போகிறேங்கிறத வந்துட்டு உங்களுக்கு நான் டைம் ஸ்டாம்பாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் சொன்னது தயவு செஞ்சு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதையவே நீங்கள் கமெண்ட்டில் கேட்க வேணாம். ஸோ டைம் வேஸ்ட் 2 பேருக்குமே தான் ஆகும். ஸோ ஒவ்வொரு டாபிக் என்ன சொல்லியிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி லோக்கல் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணலாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாபிக் பை டாப்பிக்காக உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் நீ சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா என்னுடைய வீடியோ கீழே தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது மூலியமா என்னோட ஒர்க்ஸை நீங்க சப்போர்ட் பண்ணலாம். தம்ப்நெயில்ல காமிச்ச ஆர்டர் படியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பிளஸ் இந்த ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ரெபாசிட்டரி, அதாவது எந்த ஒரு ப்ராஜெக்டா இருந்தாலுமே உங்களுடைய லோக்கல் சிஸ்டம்க்கு எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்றேன். ஸ்டெப் 1 பாத்தீங்கன்னா நீங்க GitHubல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க லாகின் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் வேணுமோ அந்த ப்ராஜெக்டோடைய பேஜுக்கு வந்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஓகேவா இருக்கு, இதை நீங்க டவுன்லோட் பண்ணி கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபோர்க்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். இப்படி நம்ம கிளிக் பண்ற மூலியமா இந்த ஆத்தருடைய இந்த ஹோல் ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களுடைய ஆன்லைன் GitHub அக்கௌண்ட்டுக்கு கீழே வந்துடும். ஸோ இப்போ வரை நீங்க எத்தனை பேர் வந்துட்டு இதை ஃபோர்க் பண்ணியிருக்காங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க ஃபோர்க் பண்ணி முடிச்சக்கு அப்புறம் உங்களுடைய ஆன்லைன் GitHub அக்கௌண்ட்டுக்கு கீழே இந்த ஹோல் ப்ராஜெக்ட் வந்துடும். இப்போ ஸ்டெப் 2 பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலர்ல கோடுங்கிற ஒரு ட்ராப்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க 3 விதமா இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் 3ல பாத்தீங்கன்னா நீங்க ஐதர் இந்த ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி அதை நீங்க அன்சிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி GitHub டெஸ்க்டாப் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதுலயே உங்களுக்கு க்ளோன் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் க்ளோன்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்க கொடுத்துருக்கிற URL பேஸ்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹோல் ப்ராஜெக்ட் உங்களுடைய லோக்கல் சிஸ்டம்ல டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க ஐடி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விஷுவல் ஸ்டுடியோ கோடோட கனெக்ட் பண்ணிட்டு என்ன சேஞ்சஸ்னாலுமே நீங்க அதை ட்ராக் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு கமெண்ட் லைன்ல தெரியும்னு சொன்னா கிட் க்ளோன் கமெண்ட் மூலியமா நீங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட்ல எது இம்பார்ட்டன்டா பார்க்கணுங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த சைட்ல டேக்ஸ் கொடுத்துருப்பாங்களா, அதை நீங்க வந்துட்டு என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த லாங்குவேஜ்ல இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், ஆங்குலர் JS, வியூ JS, நெக்ஸ்ட் JS, ரியாக்ட் JS, இந்த மாதிரி எந்த ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா இருந்தாலுமே அது ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லி தான் உங்களுக்கு கன்சாலிடேட் பண்ணி காமிக்கும். நீங்க இம்பார்ட்டன்டா பார்க்கக்கூடியது ரீட்மி ஃபைல். எந்த ப்ராஜெக்டா இருந்தாலுமே நீங்க ரீட்மி ஃபைலை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஆத்தர் அந்த ப்ராஜெக்ட் எப்படி க்ளோன் பண்ணும், எப்படி ரன் பண்றது, சம்டைம்ஸ் ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷனையும் உங்களுக்கு கிளியரா கொடுத்திருப்பாங்க. ஒரு ஓவர்வியூ புரியறதுக்காக எல்லாமே உங்களுக்கு ரீட்மிலே கொடுத்திருப்பாங்க. பட் எல்லா ஆத்தரும் டீடைல்டா ரீட்மி அப்ளை பண்ணிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ப்ராஜெக்ட் பொறுத்த வரையும் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, ரெக்யர்மெண்ட் எப்படி இருக்குது, லோக்கலா நீங்க எப்படி செட்டப் பண்ணணும், அது நான் சொன்னதே தான். ஃபோர்க் பண்ணி க்ளோன் பண்ணிக்கலாம். அப்புறம் டேட்டா பேஸ் செட்டப்க்கு நீங்க என்ன பண்ணணும், லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆத்தரும் அவங்களுடைய நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி ரீட்மி ஃபைலை அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், நம்ம சப்போர்ட்டர் கேட்ட மாதிரி ப்ராஜெக்ட் தான். நான் ஆல்ரெடி எப்படி லோக்கல் சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்டா கவனிக்கணுங்கிறதையும் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்மின் பேஜ்ல தனித்தனியா கொடுத்துருக்காங்க. PHP வச்சுதான் மெயினா உங்களுக்கு பில்ட் பண்ணிருக்காங்க. PHP ஃபைல்ஸும் நீங்க பார்க்கலாம். டேட்டா பேஸ் நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கு. அதே டாபிக்ல பாத்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதே டாபிக்ல பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு சைட்ல பாத்தீங்கன்னா டேக்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம், என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ராஸ்பெரி பை இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு பைத்தான், PHP, டாட் இந்த மாதிரி செவரல் லாங்குவேஜஸ் அண்ட் டூல்ஸை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ரெக்யர்மெண்ட்ல நல்லா இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. எப்படி ரன் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இதுவும் வேண்டாம், வேற ஏதாச்சும் வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு ப்ராஜெக்டும் அதே தீம்ல இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. MongoDB இருக்கு. இது கொஞ்சம் லேட்டஸ்டா இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க.
இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ஸ்கிரிப்ட் தான் முக்காவாசி இருக்குங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ டிஎஸ் கான்ஃபிகரேஷன் ஃபைலும் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட ஓவர்வியூ உங்களுக்கு வந்துட்டு அந்த யூஐல எப்படி இருக்கும், எதை வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ கூகுள் மேப், மாங்கோ டிபி, நெக்ஸ்ட்.js வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்.jsல ரவுட்டிங்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீ ரெக்வசைட்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கணுங்கிறதும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் ஐடியாஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா 45 பப்ளிக் ரெபாசிட்டரிஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு எது ஓகேவா இருக்கோ அதை நீங்க பர்சனலா கோ த்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் வேணுமோ அதை நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணி ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுக்கு ரன் பண்றதுல ஏதாச்சும் ஒரு டவுட்னா உங்க ப்ராஜெக்ட் கைடு தான் நீங்க ரீச் பண்ணணும். அப்படி இல்லை உங்க ப்ராஜெக்ட் கைடு வந்துட்டு எதுவுமே ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொன்னா என்ன கேட்டா நீங்க ChatGPT யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கூகுள் ஜெமினா யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வித் கோட்னு சொல்லி ஒரு செப்பரேட் பிளேலிஸ்டே இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், PHP பேஸ்ட் ப்ராஜெக்ட், ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பிரைஸ் ப்ரிடிக்ஷன். இது வந்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ்னு வச்சுக்கலாம், எதுனாலும் வச்சுக்கலாம். பட் மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன். இதுதான் வந்துட்டு மெயின் கான்செப்ட். இதில் உங்களுக்கு ஆத்தர் ஸ்க்ரீன்ஷாட்டோட செப்பரேட் ஃபோல்டரும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஜூபிட்டர் நோட் புக்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கூகுள் கோலாப்னாலுமே எடுத்துக்கலாம். ஸோ யூஐ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு இது ஓகேவா இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிஜமாவே அதில் ஒரு கான்செப்ட் நாலேஜ் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதே இந்த ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் கான்செப்ட்லேயே உங்களுக்கு வந்துட்டு கிராப் வரும், அக்ரிகல்ச்சர், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரே கான்செப்ட்ல வரதான். ஸோ உங்களுக்கு இதுல வந்துட்டு மொத்தம் 4 பப்ளிக் ரெபாசிட்டரிஸ் இருக்கு. ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் இந்த கான்செப்ட்ல தான் வருது. உங்களுக்கு எந்த அல்காரிதம் ஓகேவோ அதை பேஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிசிஷன் ட்ரீ ரெக்ரெஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிஷின் லேர்னிங் இருக்கிற டிஃப்ரெண்ட் அல்காரிதம் டேக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். நான் இங்கே ஓவராலா இருக்கக்கூடியது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். பைத்தான் ஃபிளாஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேண்டம் ஃபாரஸ்ட் ரிக்ரெஷன்ல இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்க எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு வெப்சைட் மாதிரி. இன்கேஸ் நீங்க வெப்சைட்ல ஃபுல் ஸ்டாக்ல பார்க்குறீங்கன்னா இது கூட எடுத்துக்கலாம். ஒரு ஃபார்மட் வந்து டேட்டா கன்சியூமருக்கு போற மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு ஓவர்வியூ, அப்புறம் உங்களுக்கு ஸ்டார்டர் இமேஜ்லாம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கிளியரா நீங்க பார்க்கலாம். வெல்கம் டு அக்ரோகிராஃப்ட்னு சொல்லிட்டு அந்த யூஐ உடைய ஸ்கிரீன்ஷாட்லாம் இங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க. பிளஸ் என்ன டெக்னாலஜி ஸ்டாக்ங்கிறதையும் நீங்க பார்க்கலாம். இன்கேஸ் நீங்க டேட்டா சயின்ஸ் கிட்ட பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி காமிச்சதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பெசிபிக் டைட்டில்ல ப்ராஜெக்ட் வேணாலும் கமெண்ட்ல கேளுங்க. ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தா அந்த வீடியோக்கான லிங்க் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிக் மார்க்கெட் சேல்ஸ் ப்ரிடிக்ஷனுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இதுல டேட்டா கிளீனிங், டேட்டா அனாலிசிஸ், டேட்டா சயின்ஸ், விஷுவலைசேஷன் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகிற மாதிரி CSV ஃபைலும் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் பண்றதுக்கும் சரி, ட்ரெயின் பண்றதுக்கும் சரி அவங்களே ஒரு சாம்பிள் ஃபைல் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் என்னது, ஹைப்போதிசிஸ் ஜென்ரேஷன்ல எப்படி இருக்குது, டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டேஜ்ல வந்துட்டு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. டேட்டா கிளீனிங்க்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மாடலுடைய பில்டிங், அப்புறம் தனித்தனியா இந்த கான்செப்ட், இந்த ப்ராஜெக்ட் கிரியேட்டரா இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க ஃபர்தரா அதை டவுன்லோட் பண்ணி நீங்க ரன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்னும் அதே பிக் மார்க்கெட் சேல்ஸ் ப்ரொடக்ஷன் கான்செப்ட்லேயே தான். இதுலயும் உங்களுக்கு டெஸ்ட் அண்ட் ட்ரெயின்கான CSV ஃபைல் கொடுத்துருக்காங்க. மிஷின் லேர்னிங் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்குது. பைத்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல். நீங்க பைத்தான் ஐடியா நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுல ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இல்ல கூகுள் கோலாப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வேரியபிள் டீடைலுக்கும் என்ன அர்த்தம்ங்கிறதையும் சூப்பரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது உங்களோட ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன்லயும் நீங்க கொடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வேணும்னு சொன்னா 22 பப்ளிக் ரெபாசிட்டரிஸ் இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு எது ஃபேவரட்டா இருக்கோ அது நீங்க வந்துட்டு எடுத்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா ML, DS இந்த கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த அல்காரிதம் வச்சு பண்ணிருக்கிறது ஓகேவோ அதை நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பெசிபிக் டைட்டில்கான ப்ராஜெக்ட் வித் கோட் அப்லோட் பண்ணியிருக்கேன். இல்ல டொமைன்காகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ப்ராஜெக்ட் வித் கோட் பிளேலிஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டூடெண்ட் கிரேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்கான ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல உங்களுக்கு ஜாவா பேஸ் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கு. இங்க நீங்க டேக்ல பாத்தீங்கன்னா MySQLங்கிறத கிளியரா கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய சப்போர்ட்டர் பாத்தீங்கன்னா MySQL யூஸ் பண்ணியும் கேட்டிருக்காங்க. ஸோ MySQL யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இன்கேஸ் நீங்க வந்துட்டு இந்த ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஹப் இருக்குல்ல, ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் லேர்னிங் போர்ட்டல் இந்த மாதிரி ஒரு டைட்டில் நீங்க கேட்கறீங்கன்னா அதுக்காக நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. ஸோ இதுல ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது யூசரோட அத்தன்டிகேஷன், அப்புறம் அட்மின் இதுல பார்க்கும்போது நியூ டீச்சர் ஆட் பண்ணி இல்ல எடிட் பண்ணி டெலிட் பண்ற மாதிரி இருக்குது. டீச்சர் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட ஆர்கனைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்டேட் அண்ட் மானிட்டரும் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கிரீன்ஷாட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நீங்க ஃபர்தரா அது எப்படி இருக்குங்கிறத பாத்துக்கோங்க. மொத்தம் 4 பப்ளிக் ரெபாசிட்டரிஸ் இருக்கு. MySQL பேக்எண்டா யூஸ் பண்ணி பண்ற மாதிரி. ஸோ இதுல உங்களுக்கு எந்த கோட் ஓகேவா இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இது பைத்தான் பேஸ் பண்ணி இருக்குது, இன்னொன்னு PHP பேஸ் பண்ணி இருக்குது, இன்னொன்னு ஜாவா பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஆன்லைன் ஸ்டூடெண்ட் கிரேடிங் சிஸ்டம் இதுவுமே உங்களுக்கு நம்ம மார்க் சிஸ்டம் ரிலேட்டடாக தான் வருது. ஸோ டேபிள் ஆஃப் கான்டென்ட்ல டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ல நான் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குது, நீங்க என்னெல்லாம் பண்ணுங்கிறத கிளியராகவே இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்க வந்துட்டு ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லை ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்னா என்னன்னே தெரியல, உங்களுக்கு அப்படி கைட் பண்ணல, என்ன டொமைன்ஸ் இருக்குன்னு தெரியல, எப்படி ஆட்டோமேட்டிக்காக டாக்குமெண்டேஷன் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியல, அதுக்கான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேனலில் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன்று அதே கான்செப்ட்ல இருக்கிற மாதிரி தான் இதுக்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிஹெச்பி வச்சு தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிஹெச்பி வச்சு ஓகேனா நீங்க இதை எடுத்துக்கலாம். இந்த வீடியோல காமிச்ச எல்லா ஃப்ரீ ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோடுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. என்னோட வீடியோ டைட்டில் கீழே மோர்னு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. திருப்பியுமே மோர்னு ஆப்ஷன் வரும். அதுல லிங்க் டு அப்ளைல கிளியரா நான் இப்போ இந்த வீடியோல காமிச்ச ப்ராஜெக்ட்ஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பேன்.